கொஞ்ச நாளைக்கு பின்னாடி ஆயிஷா நாயகி ரசூலுல்லாஹ்வும் வாக்குவாதம், சண்டை. 2 பேரும் சண்டை போட்டு இருக்கிறாங்க. சண்டை போட்டு முடிச்சுட்டு ஆயிஷா நாயகி கேட்டாங்க, நாயகமே நம்ம 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டோம், அந்த முடிச்சு எப்படி இருக்குன்னு கேட்டாங்களாம். அந்த முடிச்சு எப்படி இருக்குன்னு கேட்டாங்களாம். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா, அந்த முடிச்சு இறுக்கமாகவே இருக்கிறது, சண்டை சச்சரவுகள் அது வந்து போகும் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்பதான் டேஸ்டா இருக்கும் வாழ்க்கை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஊழல்கள் இருந்தால் தான் கூடல்கள் வரும். மனுஷன் சண்டை சச்சரவு இருந்தால் தான் அங்கே கூடல்கள் வரும். அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான அந்த குடும்பவியல்களை சொல்லித் தரும் பொழுது நிறைய விஷயங்களை பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருவார்கள். தங்களுடைய எச்சிலை தாங்கள் எந்த இடத்தில் தண்ணீர் வைத்து குடித்தார்களோ அதே இடத்தில் தாங்களும் தண்ணீர் வைத்து குடிக்க வேண்டும் என்று பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை குடித்து காண்பித்த இந்த சமூகத்திற்கு பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படித்தான் நீங்கள் மனைவி கணவனுக்கு மத்தியிலே பாசமாக இருந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, கொஞ்ச காலத்துக்கு அப்படி என்ன செய்வாங்க, பாசமாக இருப்பாங்க. ஆசை 60 நாள், மோகம் 30 நாள், 90 நாள் வரைக்கும் ஒரே சீட்ல 2 பேர் உட்காருவாங்க. இது எல்லாருக்கும் தெரியும். கொஞ்ச நாள் போக போக சீட்டு 2 ஆகும், அப்புறம் 3 ஆகும், அப்புறம் முன்னாடி சீட்டு பின்னாடி சீட் ஆகும், அப்புறம் முன்னாடி பஸ் பின்னாடி பஸ் ஆகும். நீ முன்னாடி போ, 2 நாளைக்கு முன்னாடி நான் அப்புறம் பின்னாடி வர்றேன் என்று ஆகும். இது வேறு. இந்த விரிசல்கள் இருக்கக்கூடாது என்பதை தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கணவன் மனைவியினுடைய வாழ்க்கையிலே அவர்கள் தொடர்ந்து பயணிக்கின்ற நேரத்திலே அவர்கள் இருவர்களும் பாசங்கள் அதிகமாக வேண்டும். காலங்கள் போக போக வயதாக அவர்களின் அன்புகள் கூட வேண்டும் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுதான் வாழ்க்கையின் மிக முக்கியமான விஷயம் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமூகத்திற்கு தந்திருக்கிறார்கள். இது மட்டுமல்ல, கோபத்தை பயன்படுத்துவதனால் எந்த பயனும் இல்லை. கோபத்தினால் நிறைய விஷயங்களை நாம் இழந்து விடுகிறோம். மனைவி இடத்துல போய் கோபப்படுறது நமக்கு லாய்க்கு இல்லை. நமக்கு ஈடான ஒரு ஆண் இடத்துல கோபப்படலாம், நமக்கு ஈடான ஒரு ஆணை அடிக்கலாம். ஆனால் ஒரு மனைவியை அடிப்பதற்கு நல்ல கணவன் இல்லை என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு மனைவி இடத்துல கோபப்படுறது அவசியம் இல்லை, அவள் கோபப்படுவதால் தான் நடப்பாள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கோபப்படுகின்ற நேரத்தில் நீங்கள் மென்று முழுங்க வேண்டும். அதுதான் வாழ்க்கை. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுவின் நல்லடியார்களே, எல்லோருடைய வாழ்க்கையை நாம் அதை அனுபவித்து தான் இருந்திருப்போம். நாம் என்ன சொல்றோமோ அதுக்கு நேர் மாத்தமா அவங்க சொல்லுவாங்க. சிலர்கள் இருக்கிறாங்க, நாம என்ன நினைக்கிறோமோ அதையே அவங்க நினைப்பாங்க. மனைவி என்ன நினைக்கிறாரோ கணவன் அப்படியே நினைப்பார். இதுவும் நடக்கும் சில நேரங்களில். சில நேரங்களில் நம்ம வேணாம்னு சொல்ல அவங்க வேணும்னு சொல்லுவாங்க. இதுதான் வாழ்க்கை.